சோயா மீல் மேக்கர் ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க விட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து மீல் மேக்கரை ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு கேஸ் ஆஃப் பண்ணி தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். அப்போ தான் இன்னும் சாஃப்டாக இருக்கும். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி சோம்பு, ஏலக்காய், பட்டை, கிராம்பு, ஜீரகம் போட்டு நல்லா வதக்கி புதினா, பொடியாக கட் பண்ண இஞ்சி, பூண்டு, வெங்காயம் போட்டு வதக்கி அதோட தக்காளியும் சேர்த்து பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கி ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி வச்சுக்கலாம். அதே கடாயில் எண்ணெய் ஊற்றி பிரிஞ்சி இலை, அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை கொஞ்சம் வதக்கினதுக்கப்புறம் காரத்துக்கு மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்பு, கரம் மசாலா போட்டு வதக்கினதுக்கப்புறம் ஒரு குழிக்கரண்டி தயிர் சேர்த்து நல்லா வதக்கி நம்ம வேக வச்சிருக்கிற அந்த மீல் மேக்கரை இந்த மாதிரி பிழிஞ்சு தண்ணியெல்லாம் எடுத்துட்டு அதோட சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி போட்டு வேக வைக்கலாம். வெந்ததுக்கப்புறம் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியை தூவி இறக்கினோன்னா மீல் மேக்கர் ரெடி.